ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை மட்டும் பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல தேவையில்லை, அவங்க லைக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து வீடியோ பார்ப்பாங்க. புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெகுலராக நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். அது கூட ஃபின் நிஃப்டியும் பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூ இதே மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நம்ம வேறு லெவலில் கொண்டு போகலாம். சேனலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம 2023 சப்ஸ்கிரைபர்ஸோடைய கவுண்டிங், உங்களுடைய சப்போர்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நிஃப்டி 50 இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 3/4/2023, அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இது. ஸோ இன்றைக்கி அப்டேட் என்ன நடக்கும் மார்னிங் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா நிஃப்டி 50 எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் போய் பார்த்துக்கலாம். கண்டிஷன் என்ன இருக்குதுன்னு ஒரு ட்ரெண்டிங்கோட விஷயம் தெரிஞ்சிடும் நமக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி நிஃப்டி 50 ரேஷன்ஸ் ஏரியாக்கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ரேஷன்ஸ் வந்து ஒரே பிரேக் அவுட்டில் டக்குன்னு பிரேக் அவுட் பண்ணிடாது. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ரேஷன்ஸ் பிரேக் அவுட் பண்ணோன்னா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு க்ளோசிங் கொடுத்தா தான், அதாவது 17,450க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று அகைன் அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குறதுனா ஓகே, நீங்கள் அந்த பிரேக் அவுட்டில் பையிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன்லேயே பிரேக் அவுட்டில் பை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரிஸ்கி ட்ரேட் அமையும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் பண்ணும். அதாவது இங்கே கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கும். 17,400 17,430 அந்த ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வர வெயிட் பண்ணுங்கள். இந்த 17,350க்கு கீழே வர வரலாம் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள் எங்கேருந்து. ஸோ லோயரில் ஃபார்மேஷன் பண்ணால் அங்கேருந்து செல்லிங் பார்க்கலாம். இது இல்லைன்னா இதனோட லோ லெவல் வரலும் பார்க்கலாம். அதாவது 17,200 வரலும் நீங்கள் செல்லிங் பார்க்கலாம். இந்த 17,350 கீழே கிராஸ் பண்ணி லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் 17,200 வரலும் ப்ரைஸோடைய மூமெண்டம் பார்க்கலாம். ஓகேங்களா? சார் பை சைடு இல்லையா அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை சைடு வந்து அந்த சப்ளை ஜோனை கிராஸ் பண்ணிடுவாங்க. அதாவது 17,500 ரவுண்ட் நம்பர் இருக்குது, 17,450க்கு ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி நிற்கும். ஒரு வேளை ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு என்ன சொல்லுது, இது ஒரு போல், இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க வச்சிங்கன்னா, 17,400க்கு கீழே வரல, மதியம் 12 மணி வரலாம் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேடிங் போகலாம். நெக்ஸ்ட் லெவல், ஏன்னா அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் போகலாம். அப்போ 17,600 வரலாம் ப்ரைஸ் போகலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். எப்போது அது 17,450 ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்கணும். அதாவது ப்ரைஸ் எந்த மாதிரி ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரைஸோடைய அதோடய மூமெண்ட்லேயே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து வீக்னஸ் செய்தா, லோயரில் வருதா, இல்லை ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு எங்கே நிற்குதா, விஷயம் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அந்த இடத்துல. ஆனால் பொறுமை வேணும். நம்ம என்ன பண்ண நினைக்கிறோன்னா 10 மணி உள்ள ட்ரேட் எடுத்துடணும். அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு ப்ரைஸ் வருதோ இல்லையோ நம்ம அந்த டைமில் ட்ரேட் எடுத்துணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நமக்கு வாய்ப்பு வந்தால் ட்ரேட் எடுக்க போகிறோம், இல்லைனா சும்மா இருக்க போகிறோம். பரவாயில்ல, நீ ஒரு நாள் ட்ரேட் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய வியூவில் வருதா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வருதா, சேல் எடுங்க. ஏதோ 17,350க்கு கீழே வருதா, சேல் எடுங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா அங்கேருந்து 17,200 வரலும் ப்ரைஸ் வரும். அங்கே அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் கீழே. ஓகே, இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதாவது இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஏரியா பேலன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 41,000 வந்து உங்களுக்கு ஒரு ரேஷன்ஸ் இருக்கும் ஸ்ட்ராங். அதாவது இந்த கேப் ரீஃபில்க்கு இந்த கேப் ரீஃபில் ஆகிடும் உங்களுக்கு, இந்த கேப் ரீஃபில் ஏரியா. ஸோ இங்கே ப்ரைஸ் 41,000 வந்து உங்களுக்கு எப்படி சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா, இல்லை அங்கே லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். 41,000 உள்ளே திரும்ப வந்துட்டு 40,800 கீழே லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா திரும்ப நீங்கள் கொஞ்சமாக ப்ரைஸ் எடுத்து பார்க்கலாம். இதனுடைய லோ வந்து இதனுடைய ஹை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரேஷன்ஸ் இருக்குல்லைங்க, இது வந்து ரேஷன்ஸாக இருக்குது ப்ரெசென்ட்டு. அது ரிட்டர்ன் வர்ஸில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ரேஷன்ஸ் வந்து திரும்ப வர்ஸில் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம ட்ரெண்ட் லைன் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த தூரத்தில் நீங்கள் ஒரு செல் அண்ட் பைக்காக ஒரு வியூ பார்க்கலாம். ஏன்னா ஓவரால் வந்து ட்ரெண்ட் டவுனில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் மேலே அப்பும் கொடுத்துட்டு இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் கிடச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் கூட அட்லீஸ்ட் 40,250 வரலும் நீங்கள் ப்ரைஸ் பார்க்கலாம். 40,250 வரலும் ப்ரைஸ் பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி இந்த பையர்ஸை கொண்டு போயிருக்காங்க, இவங்க ப்ராஃபிட் புக்கிங் இன்னும் பண்ணலை.
இங்கே மேலே கொண்டு போயிருக்காங்க. எங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூவில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணுங்க. இந்த பிரேக் அவுட்டில் பையிங்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பேக் டு பேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இது 41,000 அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே ப்ரைஸ் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம செல் பண்ணணும். ஆனால் செல் பண்ணது ரொம்ப பொறுமை வேணும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் ஓப்பன் ஆகும். பாசிட்டிவ் ஓப்பன் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. பையிங்க் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட். பையிங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே பையிங் போடும். அங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு ஃப்ளாக் பட்டன், அதாவது ஒரு போலன் ஃப்ளாக் பட்டன் க்ரியேட் ஆகிட்டு, அதாவது இங்கே பை பண்ணவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடணும். அவங்களுடைய எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஓகே, நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணி பார்க்கலாம். 41,500 அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணலாம். அது வரலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ராவல் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய சார்ட்டு. ஃபின் நிஃப்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஓகே, ஃபின் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. கேப் ரெசிஸ்டன்ஸு இன்னும் கொஞ்சம் இருக்குது. 18,200 அதாவது இந்த கேப் ரீஃபில் ஆகிடும். இப்போ மார்க்கெட் மேபி இந்த இடத்துல ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் செல் அண்ட் பை கன்வியூ பார்க்கலாம். இது உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். ப்ரைஸ் கீழே வந்து ஓகேங்களா. நமக்கு அதே மாதிரி இங்கே இந்த ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃபார்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இந்த மாதிரி இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய சார்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 17,200 கிட்ட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும். 18,200 அந்த இடத்துல ப்ரைஸ் உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஏரியாவில் நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 18,000 சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். 18,000 சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். அந்த சப்போர்ட் பிரேக் அவுட்டு கீழே போதும். அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்க்கலாம். நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆச்சுன்னா திரும்ப வந்து செல்லிங் பை கன்வியூ பார்ப்போம். ஆனால் இந்த தூரத்தில் நம்ம கேட்ச் பண்ணி வந்தாவே போதும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.